அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, சென்னை மயிலாப்பூரில் அடங்கியிருக்கும் சூஃபி மகான் ஹஜ்ரத் சையத் அஹமதுல்லா ஷா காதரி ரலியல்லாஹு அன்ஹு பச்சேவாலி தர்கா என்று அழைக்கப்படுவார்கள். இவர்கள் மதினாவின் கடலோர வழியாக வந்து தீனை பரப்பினார்கள். அதே இடத்திலேயே அடக்கமும் ஆகியுள்ளார்கள். இவருடைய சந்தனக்கூடு ஷாபான் மாதம் பிற 21 சந்தனக்கூடத்துக்கு ஒரு நாளைக்கு முன்பு மஜார் ஷரீஃபை சுத்தம் செய்பவர்கள் ஆக அவர்கள் சந்தனக்கூடத்துக்கு முன்பே அருள மழை பொழியும். இதுவும் அவர்களுடைய கராமாத்தில் ஒன்று. திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு 7 வியாழக்கிழமை அவர் பெயரை சொல்லி அங்குள்ள கிணற்றில் தண்ணீர் ஊற்றினால் குழந்தை இறைவன் அருளால் குழந்தை பாக்கியம் திருமணமானவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. பேச்சு வராதவர்களுக்கு 7 வியாழக்கிழமை அவர்கள் மஜார் ஷரீஃபில் நாட்டு சர்க்கரை தடவி சாப்பிட்டால் இறைவனுடைய அருளை கொண்டு அவர்கள் கராமத்தின் வழியாக பேச்சு வந்து விடுகிறது. இதுபோல திருமணமாகாதவர்களுக்கும் திருமணமாகி விடுகிறது. இதுவே இவர்களின் கராமத்தில் ஒன்றாக விளங்குகிறார்கள். இவர்கள் அடக்கஸ்தலம் சென்னை மயிலாப்பூரில் உள்ளது. ஹஜ்ரத் சையத் அஹமதுல்லா ஷா காதரி ரலியல்லாஹு அன்ஹு பச்சேவாலி தர்கா. अस्सलामु अलैकुम। मेरी उल्फत मदीने से यूं ही नहीं, मेरे आका का रोज़ा मदीने में है। मेरी उल्फत मदीने से यूं ही नहीं, मेरे आका का रोज़ा मदीने में है, रोज़ा मदीने में